சுவாமிகளே, உங்க தியானத்தை கொஞ்சம் கலைக்கலாமா? என்னப்பா காலங்காத்தால மாப்பிள்ளை குளத்துல வரீங்க? ஆமாண்டா, இன்னைக்கு நான் மாப்பிள்ளை தான். இன்னைக்கு உங்க கல்யாண நாள் இல்ல? நல்ல வேலை ஞாபகம் வச்சிருக்கீங்க. அம்மா பேர்ல ஒரு பிளாட் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஆமா. இந்த விஷயத்தை இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். கரெக்ட். இதுக்கு தான் 1.5 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கூட்டிட்டு போய் பிளாட்டை காமிக்கலான்னு இருக்கேன். செய்யுங்க, பயங்கர குஷி ஆட போறாங்க. சரி, நான் கிளம்புறேன்ப்பா, எனக்கு டைம் ஆகுது. ஆபீஸ் முடிஞ்சது நேரம் இங்க வந்துருவேல்ல? ஆமாப்பா. ஏன்? இல்ல, இன்னைக்கு அம்மாவையும் கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டு வருவேன். ஓஎஸ். அம்மா, என்னடா? வா சொல்றேன். என்னடா? வாங்க, 2 பேரும் ஒண்ணா நில்லுங்க. உங்க கல்யாண நாளாகுமே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குடா இதெல்லாம்? இல்லங்கப்பா. நல்லா இருடா. சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமோகமா இருக்கணும். அம்மா, சாமி சரணம். ஓம் கணானாம் துவா கணபதிகும் பவாவகே கவிம் கவேனாம் விபவஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருணவம் நோதிவிஸ்வேதுதாதரம் மகாகணபதி மகாகற்பக விநாயகமூர்த்தி நமः கற்பூரதீபம் தரிசயாமி. ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோபாசிதாங்கம். ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆன புதுசுல முதல் இங்க வந்தமே. நேத்து மாதிரி இருக்கு. 27 வருஷம் ஓடிடுச்சு இல்ல? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. இந்த 27 வருஷத்துல சில சின்ன குறைகள், சில மன கஷ்டங்கள் எல்லாம் வந்து போயிருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான் சாதாரண விஷயங்கள். ஆனா பெரிய குறைன்னு உனக்கு ஏதாவது இருக்கா? மறக்காம சொல்லணும். என்ன சைலண்ட் ஆயிட்ட? ஒரு பொண்ணு பெற்றிருக்கணும். ஆமா, இல்ல என்னமோ நீ அப்ப கேட்கிறப்போ வேண்டான்னு பட்டுது. எனக்கும் உன்ன மாதிரி தான் பெற்றிருக்கணும். ஏண்டி இப்ப மட்டும் என்ன ஒண்ணு தட்டிடுவோமா? கோவில வச்சு என்ன பேச்சு? சனினே, உனக்கு 42 வயசாகுதுரி. நீ டையங்க அதையே தட்டி விட்டு ஊரை ஏமாத்துற. உங்களுக்கு முடியல, அதுக்கு நாங்க என்ன பண்றதா? சரி கிளம்பு, ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? வா சொல்றேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கப்பா, வந்துடுறேன். என்னங்க, எங்க போறோம்? வா சொல்றேன். இந்த பிளாட் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? யாருது? ஒண்ணுதான்ப்பா. என்ன சொல்றீங்க? 2 மாசம் முன்னாடி வாங்கினேன் உன் பேர்ல. இந்த இடத்துல ஒரு வீடு, 2 பெட்ரூமோட. வாசல் எங்க வைக்கலாம்? கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கட்டுங்க. அப்ப அந்த பக்கம் தான். மழைக்கு முன்னாடி அஸ்திவாரம் போடணும். வீடு கட்டுறதுல சும்மாவா? நம்ம கிட்ட ஏது பணம்? இதை வாங்க முடியும் நினைச்சியா? வாங்கினோம்ல, அந்த மாதிரி தான் வீடு கட்டுறதும்.
கடவுள் இருக்காரு, நீ வேணா பாரு, நமக்கு கட்டி தந்துருவாரு. சார் என்ன சார் இந்த பிளாட் வாங்க போறீங்களா? சார் நீங்க? நான் மூர்த்தி, சிவில் இன்ஜினியர், பக்கத்து பிளாட் ஓனர். அப்படியா? அப்ப நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரனாக போறேன். ஏன் சார் இந்த பிளாட்டை ராமநாதன் வித்துட்டாரா? ஏன்னா போன மாசம் கூட அவரே இதுல வீடு கட்ட போறதா சொல்லிட்டு இருந்தாரு. ராமநாதனா? ஆமா சார், அவர்தான் இந்த பிளாட் ஓனர். இப்ப பாம்பேல இருக்காரு. அப்படின்னா சம்பத்குமார்? சம்பத்குமார் வந்து ஒரிஜினல் ஓனர். இதெல்லாம் பிளாட் போட்டு வித்தாரு, ஒரு 10 வருஷம் இருக்கும். இப்ப பிரசன்ட் ஓனர் ராமநாதன். சார் என்ன சார் இது? 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சம்பத்குமார் இதை எங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. சார் தட் சம்திங் சீரியஸ்லி ராங். அந்த சம்பத்குமார் உங்களை நல்லா ஏமாத்தாருன்னு நினைக்கிறேன். சார் நான் வில்லங்க பத்திரங்கள்லாம் பார்த்து தானே வாங்கினேன். என்ன சார் வில்லங்க பத்திரம்? ஒரு 50 ரூபா வெட்டினீங்கன்னா எல்லா பத்திரமும் கொடுத்துட போறான். நீங்க எதுக்கும் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். ராமநாதன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு, வேணுமா? எங்க அந்த ராமநாதன் போன் நம்பர் கொடு. பாம்பே கோட் நம்பர் என்ன? 022. ஹலோ சார் ராமநாதன் சார் இருக்காங்களா? நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. சார் நான் மெட்ராஸ்ல இருந்து நரசிம்மன் பேசுறேன். நரசிம்மனா? எந்த நரசிம்ம? சார் என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? வளசரவாக்கம் நம்பிக்கை நகர் 4th கிராஸ் ஸ்ட்ரீட் பிளாட் நம்பர் 85, அதுக்கு ஓனர் நீங்க தானா? ஆமா சார், நான் தான். ஏன் கேக்குறீங்க? சார் நீங்க அதை எப்போ வாங்கினீங்க? அது வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்கும் சார். ஆமா, என்ன விஷயம்? அந்த பிளாட் இன்னும் உங்க பேர்ல தானே இருக்கு? ஆமா சார், நான் தான் ஓனருங்கிறேன். அப்புறம் என் பேர்ல இல்லாம வேற யார் பேர்ல இருக்கும்? அந்த பிளாட்டை சம்பத்குமார் கிட்ட தானே வாங்கினீங்க? ஆமா. அவன் பயங்கரமா ஃப்ராட் பண்ணிருக்கான் சார். என்ன? உங்களுக்கு சொந்தமான அந்த பிளாட்டை தள்ளுதுன்னு சொல்லி அதை எனக்கு வித்திருக்கான் சார். ஐயோ, பேப்பர்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா சார்? நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணி இருக்கலாமே. செக் பண்ணனே, இப்பதான் தெரியுது எல்லாமே திருட்டு பத்திரம். சோழையா 2 லட்சம் ரூபாய் கிளீனா ஏமாத்திட்டான் சார். அவன் ஆளு அப்பவே அப்படிதான், பயங்கர ஃப்ராடு. என்னைய ஏமாத்த பார்த்தான், நான் உஷார் ஆயிட்டேன். சார் அவனை சும்மா விட்டுறாதீங்க, உடனே பிடிங்க. வெயிட் பண்ணி வந்துடுறோம். சார் யாருங்க? சம்பத்குமார் இருக்கானா? நீங்க? அந்த ஆளு ஏமாத்தின இழிச்சவாயன் இருக்கானா? சார் யார் நீங்க? என்ன பேசுறீங்க? நீ யாரு? அவன் பொண்ண? ஆமா. ஆஹா, எங்க அந்த ஆளு? கூப்பிடு. சார் அவர் வீட்ல இல்ல. கதை அடிக்கிறியா? உள்ளதான் இருக்கான், கூப்பிடு. சார் சொன்னா கேளுங்க, அவர் வீட்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. எங்க போயிருக்கான்? அது உங்களுக்கு எதுக்கு? இந்த பார் பொண்ண, உங்க அப்பா 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன ஏமாத்திருக்கான். 2 லட்சம் ரூபாய்க்கா? என்ன பண்ணாரு? முன்னாடி யாருக்கோ வித்த அவன் பிளாட்டை இப்ப 2வது வாட்டி எனக்கு வித்திருக்கான், தெரியுமா? இது பாருங்க, அப்பா அப்படி பண்ற மனுஷன் இல்ல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. மரியாதையா கேக்குறேன், அந்த ஆள் எங்க இருக்கான்னு சொல்லு, இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். சார் அவர் பெங்களூர் போயிருக்காரு, நைட் தான் வருவாரு. நான் மறுபடியும் சொல்றேன், அவர் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆள் இல்ல. என்ன செய்யக்கூடிய ஆள் இல்ல? இவெல்லாம் ஒரு மனுஷனா? சொன்னதெல்லாம் போய் செஞ்சதெல்லாம் ஃப்ராட், திருட்டு ராஸ்கல். சார் என்ன சார் நீங்க வீடு தேடி வந்து மரியாதை இல்லாம பேசுறீங்க? என்ன 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 மரியாதை? ஊரை ஏமாத்துற கமலாட்டி என்ன மரியாதை? நீ கொஞ்சம் சுமாரு. கொஞ்சம் நஞ்சமல்ல 2 லட்சம் ரூபாய் சிரிச்சு சிரிச்சு உங்க அப்பா ஏமாத்திருக்கான். அவன சும்மா விட போறது இல்ல. சார் அவர் தான் வீட்டுல இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது இல்ல. பாவம் தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட என்ன சார் கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு. நீங்க யார் சார்? பக்காலத்தா 2 லட்சம் 2.5 lakhs கொடுக்குறீங்களா? போக சார், போய் வேலையை பாருங்க சார். இந்த பார்ப்பண்ண, நாளை காலையில நான் வருவேன். உங்க அப்பா என் பணத்தை எண்ணி வைக்கல, அப்புறம் நடக்கிறத வேற. பாடி. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க சார்? வாங்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட ஒரு வாட்டி காமிச்சிக்கலாம் இல்லையா? நல்லா கேளுங்க வக்கீல் சார், என்கிட்டயே இன்னைக்கு காலையில தான் விஷயத்த சொல்றாங்க. அப்படியா? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஒண்ணுமில்ல,
ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். இன்னைக்கு எங்க கல்யாண நாள், இன்னைக்கு சொல்லிக்கலாமேன்னு விட்டு வச்சேன். ஐயோ, கல்யாணம் நடந்ததுமா இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சே. சரி, அதை விடுங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. வெளியூர் போயிருக்கான், நைட்டே வந்துருவான்னு சொன்னீங்களே, வந்துருவானா? அப்படித்தான் பொண்ணு சொல்லிச்சு. காலையில அவன் எங்கேயாவது வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல மடக்குவோம். பாருப்பா, இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் பண்ணிருக்க, மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்போம். தந்துட்டானா ஓகே, இல்லைன்னா கோர்ட்ல பார்த்துப்போம் சார். எனக்கு என்னமோ கொடுப்பான்னு தோணல. அப்படி கொடுக்கறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பான், ஃபுல் அமௌண்ட்டா வராது. தம்பி சொல்றது கரெக்ட். அவனா கொடுத்தாலும் கோர்ட்டு மூலமா வாங்கினாலும் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல தான் வரும். ஏன் சார், இந்த கேஸ் கோர்ட்ல நிக்குமா? என்னம்மா அப்படி கேட்டீங்க? அவன் கையெழுத்து போட்ட எல்லா பத்திரங்களும் நம்ம கிட்ட தானே இருக்கு, தப்பிக்கவே முடியாது. வேற அது இதுன்னு கொஞ்சம் இழுத்தடிக்கலாம், அவ்வளவுதான். அமௌண்ட் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா அமௌண்ட்டுக்கான வட்டியை கூட கிளைம் பண்ணலாம். காலேஜ் மேட் ஒருத்தன் போலீஸ்ல எஸ்ஐயா இருக்கான், காலைல கூட்டு போலாமா? குட் ஐடியா. போலீஸ் கீலீஸ்னா கொஞ்சம் பயப்படுவான், அவரையும் கூட்டு வந்துருங்க. எஸ்ஐ சார், கொஞ்சம் என்னன்னு பாருங்க. சார் சார், சம்பத்குமார் போயிட்டாருங்க. என்ன? நேற்று பெங்களூர்ல இருந்து வர்றப்போ ஒரு ஆக்சிடென்ட், ஸ்பாட்லயே போயிட்டாரு. என்ன? சம்பத்குமார் இறந்து போயிட்டார். Oh my God. அவ்வளவுதான் சார், உங்க 2.5 லட்சம் ரூபாயை மறந்துருங்க. ஏன் சார்? தான் போயிட்டானே, சீட்டிங் கேஸ். யார் பேர்ல? அண்ணா, அந்த பொண்ணை மாட்டி பார்க்கலாமா? அப்பம் பண்ண தப்புக்கு பாவம் அந்த பொண்ணு என்ன சார் செய்யும்? தகப்பனை பறி கொடுத்துட்டு நிக்கிற பொண்ணை போய் மிரட்டுவீங்களா? அதெல்லாம் வேண்டாம் சார். அப்பா, அப்பா, என்னப்பா நடந்தது நடந்து போச்சு. ஏமாந்தவங்களோட சாபம் பாவம் அவனை அழிச்சிருச்சு. நீங்களே இப்படி இருந்தா அம்மா யாருப்பா தேத்துறது? குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன். என்னென்னவோ ஆசைகள் செலவாயிடுவேன்னு ஒவ்வொன்றையும் மறந்துடுவேன். பயத்தை கட்டி வாயை கட்டி எத்தனை வருஷம் சிரிச்சுக்கிட்டே ஏமாத்திட்டு போயிட்டான் பத்தியா. சரி, என்ன பண்றது? இங்க பாருங்கப்பா, அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு, அவ்வளவுதானே. அது எங்கிட்ட விடுங்க, நான் பண்றேன். இன்னும் 3 வருஷம், மிஞ்சி போனா 4, அதுக்குள்ள நான் அதை செஞ்சிடறேன். சார், யாரு? எனக்கு தெரியல. இல்லையே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் மிஸ்டர் சம்பத்குமாரோட பொண்ணு. வாம்மா. என்னம்மா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வருமா? லட்சுமி, யாருன்னு தெரியுதா? சம்பத்குமாரோட பொண்ணு. பரவாயில்லையே, எனக்கு சட்னி ஞாபகத்துக்கு வரல. குடிக்க ஏதாவது கொண்டு வா. சொல்லுமா. நான் இப்போ வீட்ல இல்ல சார், ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். ஏன், வீடு என்னாச்சு? வீடு, வண்டி, நகைங்க எல்லாமே போயிடுச்சு. எப்படி? உங்களுக்கு தான் எங்க அப்பாவை பத்தி தெரியுமே, எல்லா கெட்ட பழக்கமும் இருந்திருக்கு.
அவரோட வீக்னஸ் எல்லாம் கூட இருந்தவங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா கண்ணை மூடினதும் இருந்ததெல்லாம் ஆள் ஆளுக்கு சுட்டிக்கிட்டாங்க. ஏம்மா, சொந்தக்காரங்கன்னு உனக்கு யாருமே கிடையாதா? இருக்காங்க, ஆனா யாரும் என்னை எட்டி பார்க்கறது. சாப்பிடுமா. அப்பா விட்டு போன கடன்லாம் அவங்க மேல விழுந்துருமோன்ற பயம். அப்பா ஒருத்தர் தான் இருந்தாரு. அம்மா சின்ன வயசுலயே போயிட்டாங்க. இப்போ அப்பாவும் இல்லை, அனாதை. நல்ல வேலை படிப்பு இருந்தது, அதால ஒரு வேலை கிடைச்சது. 3500 ரூபாய் சம்பளம், என் ஒருத்திக்கு தாராளம். அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்து கத்துனதுக்கு அப்புறம் தான் என் அப்பாவோட இன்னொரு பக்கம் எனக்கு தெரிய வந்தது. நம்பினவங்களெல்லாம் ஏமாத்தினதுனாலயோ என்னவோ சீக்கிரமே போயிட்டாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு பாவம் நீ என்னம்மா பண்ணுவ? எங்க அப்பா உங்களுக்கு செஞ்சது பச்சை துரோகம். அவர் சாவுக்கு அப்புறம் எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். எங்கெல்லாமோ தேடினேன். இப்போதான் சரியான அட்ரஸ் கிடைச்சது. என்ன பார்க்கணும்னு நினைச்சேன்? எதுக்கு? பணம் சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்போதான் தெரியுது. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 2 லட்சம். என்னம்மா அது? அப்பா என் பேர்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருந்தாரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல. அதுலேருந்து ஒரு 2 லட்சத்துக்கு செக். இல்லம்மா, இது உங்ககிட்டே இருக்கட்டும். எங்களை விட இது உனக்கு தான் ரொம்ப அவசியம். இல்லை சார், வச்சுக்கோங்க ப்ளீஸ். இதை திருப்பி கொடுத்துடணும்னு உனக்கு தோணிச்சது இல்லை, அதுவே கொடுத்த மாதிரி தான். எங்களுக்கு தேவை கேட்டு வாங்கிக்கிறோம். இப்போ இது உங்ககிட்டே இருக்கட்டும். அப்புறம் என்னமோ அனாதை கினாதைன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்க இருக்கோம்.